ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் தக்கடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனையும் நம்ம வந்து இதில் மட்டனை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 350 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை வந்து நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். விசில் போட்டுருங்க. இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம தக்கடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசையணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம நல்லா சூடான தண்ணியை ஊற்றி கொழுக்கட்டை மாவு மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்கிற சைஸுக்கு உருண்டை பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம அந்த மட்டன் குழம்புல போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டன் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம போட்டவுடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த திக்கடி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற திக்னஸ்க்கு இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போது இதை வந்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட திக்கடி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.